பிள்ளைகளுக்கு ஒழுக்க மனுஷனா நிக்கணும். அவன் நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமான மனிதனாக நிக்கணும். அந்த பாடத்தை, கணித பாடத்தை படி என்றோம். படிக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. விஞ்ஞானம் படி என்றோம். அதுக்கு முன்னாடி அஹ்லாக்க படிச்சிருக்கணும். உம்மாண்டா யார், வாப்பாண்டா யார் படிச்சிருக்கணும். இஸ்லாம் சொல்லுகிற அந்த கொள்கைகளை படிச்சிருக்கணும். தாய்மார்களே, நைனே, ஓ மாஷா அல்லாஹ், நைனே 3A, ஓ டாக்டர் ஆயிட்டாரு, வேலை இல்ல. இதா கொழும்பு கேம்பஸ்ல பாஞ்சு செத்து போன ஒரு பொம்பளை பிள்ளை. என்ன அடி, கேம்பஸுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போறா லேசா? மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போன பெண்ணுக்கு உலக வாழ்க்கை தெரியாது. பாஞ்சு குதிச்சு சாகுறா. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எதுக்கு சாகுறா? ஏன் சாகுறா? கவலை தாங்க தெரியல. கவலை தாங்க உலகத்திலே ஸ்கூல் போகாது, எழுத படிக்க தெரியாத பெருமானாருக்கு திருக்குர்ஆன் வழிகாட்டுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான். உலகத்திலே ஆகப்பெரிய கவலை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு. தாங்கலையா? செத்து போனாங்களா? நீ உன் படிப்பு அதெல்லாம் செய்யலையே. பெருமானார் கையில குழந்தை, மவுத். ரசூலுல்லாஹ்க்கு 3 ஆம்பளை புள்ள, மக்கால 2 கிடைச்சு. மவுத்தான எப்படி இருக்கும்? 4 பேர் உங்களை வந்து ஆறுதல் படுத்துவாங்க. இல்ல அல்லாஹ் தருவான், பொறுங்க. புள்ள மௌத்தான, அதுவும் ஆம்பளை வாரிசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள மௌத்தான நேரம் கல்பு எப்படி இருக்கும்? உங்க கையில குழந்தை, பக்கத்துல ஒருத்த மௌத்தா இருக்குது, பக்கத்து ஒருத்த வந்து வேணும் இவனுக்கெல்லாம், இவன் புள்ளையெல்லாம் செத்தே போகணும், வாரிசே இல்லாதவன் எப்படி இருக்கும்? உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குழந்தை மௌத்தேன்னு நிற்கிறார்கள். அபூ லஹப் சொன்னான், முகமது வாரிசற்று போயிட்டாரு. அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு கல்பு நொந்து போன நேரம் அந்த கல்பை இன்னும் நோவிச்சு அப்படி இருக்கும். வலக்கது நஅலமு அன்னக யதீகு ஸதுருக்கு பிமா யகூலூன். நபி அவர்கள் பேசுவதால் உங்க கல்பு நெருக்கடியாக்குது, ரொம்ப கஷ்டப்படுது. எங்களுக்கு தெரியும் நபியே, வலக்கது நஅலமு அன்னக யதீகு ஸதுருக்கு பிமா யகூலூன். அவங்க பேசுவதால் உங்க கல்பு இறுகுது, வருத்தப்படுகிறது. அதுக்காக வேண்டி இவங்கெல்லாம் பேசாம நிப்பாட்டவா? அப்படி செய்ய மாட்டேன் நபியே. உங்களை காட்டணும் நீங்க யாருண்டு. ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக, தஸ்பீஹ் பண்ணுங்க. வகும் மினஸ் சாஜிதீன், சஜதாவுல உள்ளவங்களோட சேருங்க. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், அல்லாஹ்வை வணங்குங்க. அதாவது மௌத் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்குங்கள். அந்த இபாதத்தில் இருங்க. அந்த கவலையை போக்கும் என்று சொல்லி கொடுத்தாங்க. இளைஞர்களுக்கு கவலை வருவதான் காதல் ஃபெயிலியரா. சின்னத்துல கவலையை போக்குற மருந்து என்ன? படம் சொல்லி கொடுத்த மருந்து ஆல்கோஹால், படம் சொல்லி கொடுத்த மருந்து ட்ரக்ஸ், தாயின் தகப்பனும் சொல்லி கொடுக்கிற மருந்து தஸ்பீஹ். சுபஹானல்லாஹ். சுபஹானல்லாஹ்ண்டா என்ன? வீட்டுக்கு வர்ற பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒன்று சரியான அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுமா, மாஷா அல்லாஹ் சொல்லுமா, இன்ஷா அல்லாஹ் சொல்லுமா, இவைகளை படித்து கொடுத்திருந்தால் சின்ன சின்ன கவலைகள், காதல் தோல்வியாம், சிகரெட் குடிச்சாராம், கேஜி அடிச்சாராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். இந்த பிள்ளைகளுக்கு சின்னத்தில இருந்து நாம் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். உங்க பிள்ளைக்கு கதாநாயகராக, தலைவராக பெருமானாரை ஆக்கணும். பெருமானாரை பத்தி நிறைய பேசணும். இந்த படங்கள் கிட்டையும் நிற்காது, இந்த ஆபாச காட்சிகள் கிட்டையும் நிற்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குல்லுக்கும் ராயின். இதுதான் ஆக டேஞ்சர். பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும். மறுமை நாள் அல்லாஹ் QR கோடுக்கு பெட்ரோல் அடிச்சிங்களான்னு கேட்க மாட்டானா? ஓஹோ, பிஸ்ஸா ஹட் ஹலாலா ஹராமான்னு பார்த்து சாப்பிட போனியான்னு கேட்க மாட்டானா? மேக்டொனால்ட்ஸ்ல ஒரு பர்கர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டானா? என்ன கேட்பானான்னு தெரியுமா? பிள்ளைகளை அல்லாஹ் தந்தது கிஃப்டா. ரப்பனா, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைய தந்தேன்னு சொல்லல, ஆம்பளை பிள்ளைய தந்தேன்னு சொல்ல, கிஃப்டா தந்தேன். அந்த பிள்ளையோடைய உங்க லைஃப். நீங்க எதுக்கோ இளைஞர்கள் அங்க நடப்பாங்க, இங்க நடப்பாங்க, ஒரு போக்கு கடையில இருந்து பேசுவாங்க, ஒரு வீடு கட்டணும் என்ற ஃபீலிங் வராது. கையில ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து, உலகம் மறந்து, புள்ளையோட கொஞ்சி, அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யறது, அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யறது, தான் வாழல, தான் இருக்கிற ஊடு ஓடிச்சு. ஆனா என் புள்ள நல்ல வாழணும் என்பதற்காக வேண்டிய அந்த இளைஞன் தகப்பனா மாறினத்துக்கு பிறகு அந்த சிந்தனைகள் மாறும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கிஃப்டா தந்தோம் பிள்ளைகளை,
கிஃப்ட் இது. நான் தந்தேன் என்று சொல்லல, கிஃப்டா தந்தன்றான். கிஃப்டா தந்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? குல்லுக்கும் ராய். இது எல்லாம் தந்ததுக்கு பிறகு மறுமை நாள்ல நிப்பாட்டி கேட்பானா? ஒரு ஆட்டு பண்ணையை தந்து ஓநாய்கள் இருக்கிற இடத்துல மேய்க்க தந்தால் ஆட்டு மேய்க்கிறவன் வந்து சொல்லக்கூடாது, இன்றைக்கு ஒரு ஆடு போச்சு, அந்த ஓநாய் தான் கொஞ்சம் தூக்கம் போச்சு. அங்கால போய் நாளைக்கு 4 ஆடு போச்சு, அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளவு பெருமதி. அந்த அவ்வளவு ஆடையும் பாதுகாத்து ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க. மேய்ப்பாளர்கள் அந்த மக்களுக்கு அதான் விளங்கும். ஆடு மேய்க்கிறதா என்னன்னு விளங்கும். மேய்க்கிறது என்ன? உங்க புள்ள கண்ண செந்துட்ட இறைவா, அவர் ஃப்ரெண்ட் அது எனக்கு தெரியல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சன்னிதானத்தில் நிப்பாட்டி கேட்பான். ஒரு ஊசி உளுந்தால் சத்தம் கேட்குமே, பயந்து பீராந்தமாக நிற்பார்களே. வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து 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 எஜமானன் வருவதை பார்த்து கொண்டிருக்கிற நேரம், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. ரப்பு வருகிறான், ரப்பு வருவான். மலக்குமார்கள் எல்லாம் அப்படி நின்று கொண்டிருப்பார்கள், சஃப் சஃபாக நிற்பார்கள். வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம். நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத். யாராவது இருக்கிறாள்னு கேட்கும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தொழுந்தியான்னு கேட்பான், நோன்பு பிடிச்சியான்னு கேட்பான். யா அல்லாஹ் தப்பிரேலும், யா அல்லாஹ் ஏண்ட விஷயத்தை தான் கேட்கிறியா? அல்ஹம்துலில்லாஹ் தொழுந்த. யா அல்லாஹ் நோன்பு பிடிச்சி புள்ளையை எப்படி வளர்த்த? யா ரப் பிஸ்னஸ்ல பிஸி, படிக்க வச்சேன், ஃபீஸ் கட்டினேன், மதரசா அனுப்பினேன். புள்ளைய கையோட பிடிச்சிட்டு போய் பள்ளியில உட்கார வச்சிங்களா? நீங்க பயானுக்கு போனீங்களா? 4 விஷயம் சொல்றவங்களோட உங்க புள்ளைய கூட்டி போய் வச்சிங்களா? உட்கார வச்சிங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் என்றால் கால் நடுங்கும். பொம்பளை புள்ளைய தந்தேன், வளர்த்தீங்களா? அறிவுரை சொன்னீங்களா? நேரம் இல்லையா அல்லாஹ், நான் வீட்டுக்கு வரப்போல தூக்கம். யா அல்லாஹ் மனைவிக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் பிடிச்ச அறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து சொகுசான வீடுகளை ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்து ஐ அம் டன், நான் எல்லாம் செஞ்சிட்டேன், என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். நோ, ஒரு நாளும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு போதும் இல்லை. உங்க பிள்ளைக்கு இல்ம கொடுங்க. உலூமுல் குர்ஆன், குர்ஆன் என்ன சொல்லுது? நடமாடும் குர்ஆன்களாக உங்க பிள்ளைகளை மாற்றணும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்துல்லா, அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள். அல்லாஹ் அவர்கள் அப்துர் ரஹ்மான்களாக, இபாதுர் ரஹ்மான்களாக மாற்றினான். என்ன பெயர் வைத்தார்கள்? ஒவ்வொரு தோழர்களுக்கும் புள்ள கிடைக்க ஆரம்பிக்குது. அவர்களுடைய பிள்ளை ரசூலுல்லாவை பார்க்கிற அளவுக்கு அவர்கள் வளர்க்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், இப்படி அப்துல்லாக்கள், அபாதிலாக்கள், எங்க பார்த்தாலும் அப்துல்லா அப்துல்லா அப்துல்லா. அந்த ஒவ்வொரு அப்துல்லாக்களும் எங்களை அள வைத்தார்கள். அந்த ஒவ்வொரு அப்துல்லாக்களும் அள வைத்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல போய் உட்காருகிறார். ஏனப்பா, ஏனப்பா? அவங்க வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வாப்பா மகனை கையோடு கூட்டி போய் ரசூலுல்லாவை காட்டியிருக்கிறார். அவருடைய கல்பில் ரசூலுல்லாவுடைய இடம் எப்படி என்று தெரியுமா? அவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் உட்கார்ந்தார். எதுக்கு? நன்மை கிடைக்கணுமா? 40 நன்மையா உட்கார்ந்தா 50 நன்மையா? இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்தார்கள். எனக்கு தோணிச்சு, என் தலைவர் உட்கார்ந்தது போன்று உட்கார தோணிச்சு. நான் உட்கார்ந்தேன். முஹப்பத், ரசூலுல்லாவுக்கு கல்பை விரித்து கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவறு எங்க மேல? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இவைகள் தூக்கு போட்டது, செத்தது, போனால நடந்தது, நான் எதையும் பேசவில்லை. இதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும். அடுத்த வீட்டில் நடப்பது உங்களை என்னை விட தெரியும். ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா? போன் கொடுக்க வேணாம் என்று சொல்லல, போனை கொடுத்துட்டு பக்கத்துல நில்லுங்க. கத்திய கொடுத்த பிள்ளைக்கு நீங்க நிப்பீங்களே, கரண்ட்ல வேலை செய்யற பிள்ளைக்கு பாப்பீங்களே. இதே மாதிரி இந்த போன்ல ஹலால் நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது, படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அதனால் என் கருத்து போன் இருக்கணும், கொடுக்கணும். கொடுக்காமல் இருப்பதில்லை, அவருடைய ஒவ்வொரு மூளை முடுக்கும் படிச்சிருக்கணும். ஆனா உங்க பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்புங்க, 50 வருஷம் உங்க பிள்ளைக்கு பயம் இல்லாம நீங்க நிப்பீங்க. அங்க போக்கு இருக்குதே, நோ ப்ராப்ளம். என் மகன் சாப்பிட மாட்டான், அவனுக்கு வாந்தி வந்துருமே, தப்பி தவறி சாப்பாடு கொடுத்து எவனாவது சொல்லிட்டா கையை போட்டாவது எடுத்துருவான். அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு, அவ்வளவு அருவருப்பை விட்டு நீங்க இந்த கூத்தாடிகளை பத்தி எத்தனை நாள் பேசுனீங்க வீட்டுல? கூத்தாடி 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 என்று சொல்லலையா? இவர்கள் பெருமானார் முகத்துல கரி பூசுறாங்கன்னு சொல்லலையா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது உருவப்படம் வரைந்தால் நாம் துடிக்கிறோம். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வரைய விட மாட்டோம் யா ரசூலல்லாஹ். உணர்வோடு வருகிறோம், துடித்து பேசுகிறோம். அந்த பெருமானாருடைய கொள்கையை குழி தோண்டி புதைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இந்த கதாநாயகர்கள் என்ற பேரில் இந்த கூத்தாடிகள் நுழைஞ்சிருக்கிறாங்களே, இதுக்கு எதிராக என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் கேட்பானாமே, மறுமையில நிப்பாட்டி வச்சு ஒவ்வொன்றாக கேட்பானாமே. மஸ்ஊல், அல்லாஹ் பதில் கொடுக்கணும், கேட்கப்படுவீர்கள். அந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க போறோம்? எனக்கு தெரிய, நான் கொள்கை வளாகத்தை படித்த விதத்தில், அதாவது நான் சின்னத்திலே இருந்தே இந்த கொள்கையில வளர்ந்து வர்றேன். பெரியவர்கள் மூத்தவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை அதுல கொண்டு வந்து அவர்கள் பிள்ளைகளை சஃப்புகளில் உட்கார்ந்து வைத்த வீதாசாரம் மிக கம்மி.